Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. பணி நீக்கம். இந்த ஒரு வார்த்தை ஐடி ஊழியர்களோட தூக்கத்தை தொலைக்க வச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் ஐடி ஊழியர்கள் ஏன் ரொம்ப கவனமாக இருக்கணும்? ஐடி உலகத்துக்குள்ள அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு என்பதை விரிவாக பார்க்கலாம் தந்தி டிவியின் பாட்காஸ்டில். வழங்குவது நான் வினோதினி முத்துராமலிங்கம். ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்னாடி போவோம். ஒரு லேப்டாப், நல்லா இங்கிலீஷ் பேச தெரிஞ்சு பேசிக்காக ஜாவா கோட் தெரிஞ்சிருந்தாலே ஒரு நல்ல ஐடி ஜாபில் செட்டில் ஆகிடலாம். அதுலேயும் பல ஆண்டுகளாக நீங்கள் டிசிஎஸ் இல்லை மைக்ரோசாஃப்ட் இல்லை இன்டெல்லில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அது உங்களுக்கு கோல்டன் டிக்கெட் மாதிரி. நல்ல சம்பளம், நிறைய பெனிஃபிட்ஸ், சொசைட்டிலையும் ஒரு நல்ல மரியாதை இருக்கும். அம்மா அப்பாலாம் ரொம்ப பெருமையாக சொல்லியிருப்பாங்க, என் பொண்ணு ஐடியில் ஒர்க் பண்ணுறா, என் பையன் மைக்ரோசாஃப்டில் இருக்கான் அப்படின்னுலாம். அப்படியே இப்போ 2025க்கு வாங்க. ஒரு மிகப்பெரிய மாற்றம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐங்கிற ஒரு தொழில்நுட்பத்தால் ஐடி உலகத்தில் ஒரு புயல் வீசிக்கிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ரீசெண்டாக டிசிஎஸ் எடுத்துக்கங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களில் ஒன்று. வர்ற 2026ல் 12,000த்திற்கும் அதிகமான ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய போகிறதா அறிவிச்சிருக்கு. ஏன் திடீர்னு லே ஆஃப்? அந்த கம்பெனிக்கு லாபம் இல்லாததாலையா? இல்லை. இன்ஃபேக்ட் மணி வைஸ் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. லே ஆஃப்கான காரணம் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? அதுதான் ஷாக்கிங்காக இருக்குது. நாங்கள் ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், அதாவது மறுசீரமைக்கிறோம், ஏஐயில் முதலீடு செய்கிறோம், முன்னாடி இருந்த மாதிரி சில ட்ரெடிஷ்னல் ரோல்ஸ்லாம் இனி தேவை இருக்காது அப்படின்னு அதிர்ச்சிகர காரணத்தை சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இதனால் அதிகம் பாதிக்கப்பட போகிறாங்க தெரியுமா? ஒரே கம்பெனியில் 10-15 வருடங்களாக வேலை செய்கிறவங்க, டீம் லீடராக இருப்பாங்க, ப்ராஜெக்ட் மேனேஜராக இருப்பாங்க, டெலிவரி ஹெட்ஸாக இருப்பாங்க. அதாவது தினம் தினம் ஒரே டைப் ஆஃப் ஒர்க் பண்ணுறவங்க. ரிப்போர்ட் பண்ணுறது, இமெயில் அனுப்புறது, கிளைண்ட் அப்டேட்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி. அவங்க இப்போ ரீசெண்டாக அப்டேட் ஆகாமல் இருந்தால், லைக் ஏஐ, க்ளவுட், டேட்டா டூல்ஸ் இல்லை ஆட்டோமேஷன்லாம் அப்டேட் ஆகாமல் இருந்தால் அவங்க அதிகம் பாதிக்கப்படலாம். ஸோ கம்பெனிஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏஐ தொழில்நுட்பமோ இல்லை ஒரு இளம் பணியாளர் இல்லை ஒரு நல்ல அப்டேட்டடான ஊழியர் அதே வேலையை வேகமாகவும் ரொம்ப குறைஞ்ச ஊதியத்துக்கும் செய்ய முடியும். அப்படிங்கிறப்ப அப்டேட் ஆகாமல் இருக்க ஊழியர்களை எதுக்கு வச்சுருக்கணும் அப்படிங்கிற கான்செப்டில் சீனியர் எம்ப்ளாயீஸை லே ஆஃப் பண்ண போகிறதா தகவல் வெளியாகியிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு ஊழியர் ஐடியிலேயே தான் ஒரு 15 வருடங்களுக்கு மேலே வேலை பார்த்துட்ருக்காரு. அவர் ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்காருன்னு வச்சுப்போம். ஆனால் ரீசன்ட் டைம்ஸில் அவர் ஸ்டேட்டஸ் கால்ஸ் அண்ட் எக்ஸல் ரிப்போர்ட்ஸை தாண்டி எதுவும் செய்கிறதில்ல. அப்படின்னா ஏஐயால் அதே வேலையை ரொம்ப எளிதாக ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே ஜெனரேட் பண்ணி ப்ராஜெக்ட் அப்டேட்ஸை ட்ராக் பண்ண முடியும். அப்படிங்கிறப்போ சீனியர் எம்ப்ளாயியோட வேலை அவ்வளோ முக்கியத்துவம் பெறாமல் போயிடுது இந்த இடத்துல அப்படின்னு ஐடி நிறுவனங்கள் கருதுது. அடுத்து இன்டெல், அமெரிக்க பன்னாட்டு நிறுவனம், ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சிப் மேக்கர்ஸ் இன் த வேர்ல்டு அப்படின்னே சொல்லலாம். அவங்களும் உலகம் முழுக்க 24,000 பணியாளர்களை பணி நீக்கம் செய்ய போகிறதா அறிவிச்சிருக்காங்க. ஏன்? அவங்களும் இதே காரணத்தை தான் சொல்கிறாங்க. பழைய ஊழியர்கள் அல்லது போதிய திறன் இல்லாதவர்களை விடுவிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிவ் சிப்ஸ், ஓல்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், அப்புறம் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸ்லாம் நீக்கப்படுது. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதே போல தான் மைக்ரோசாஃப்டும். அந்த நிறுவனம் ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பல 100 கோடிகளில் செலவிடுறாங்க. எப்படின்னா ரொம்ப கம்மியான ஊழியர்கள், நிறைய மெஷின்ஸ். இந்த வருடம் ஏற்கனவே 15,000 ஊழியர்களை பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. லே ஆஃப் பற்றி மைக்ரோசாஃப்ட் சிஇஓ சத்யா நாதல்லா என்ன சொன்னார்னா, இது கண்டிப்பாக வலியை தரும், ஆனால் நாங்கள் ஏஐக்காக மறுசீரமைப்பு செய்கிறோம் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டாரு. இந்த நிறுவனங்கள் மட்டும் இல்லை, இன்னும் பல ஐடி கம்பெனிஸ் இதே பாதையைத்தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க ஏஐ வருகையால். இன்டெல் 24,000 பேரை பணி நீக்கம் பண்ணுறாங்க, டிசிஎஸ் 12,000 பேரை, மைக்ரோசாஃப்ட் 15,000 பேரை. இன்னும் பல கம்பெனிஸ் இதே போல் லே ஆஃப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கான இளைஞர்கள் அரசு வேலையை தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க இந்தியா முழுக்க. ஏன்னா அதுதான் நிலையானது அப்படின்னு. சரி, ஏன் இதெல்லாம் இப்போ நடக்குது? முதல்ல ஏஐ அறிமுகமானப்போ எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தோம். அதே சமயம் அசால்ட்டாகவும் விட்டுட்டோம். தினம் தினம் தொழில்நுட்பத்தில் ஒரு கண்டுபிடிப்பு வர்ற மாதிரி இதுவும் ஒன்று, இதென்ன பெருசாக பண்ணிட போகுது அப்படின்னு. ஆனால் இப்போ
அந்த ஏஐ சாதாரண ஏஐ இல்லை, அது ஒரு டெசிஷன் மேக்கர், மேனேஜர், அசிஸ்டண்ட். அதால் கோட் எழுத முடியும், சாஃப்ட்வேரில் புகுந்து விளையாட முடியும், டேட்டா அனலைஸ் பண்ண முடியும். இப்படி பல வேலைகளை காலி பண்ணுற திறன் ஏஐ கிட்ட இருக்குது. ஏஐயால் 10 பேர் பண்ணுற வேலையை கூட அசால்ட்டாக பண்ண முடியும். அப்படின்றப்போ எதுக்கு அவங்க 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்ற மனநிலை தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கு வந்திருக்கு. ஸோ வெறுமனே லே ஆஃப் மட்டும் பண்ணலை அந்த கம்பெனிஸ். அடுத்து வரப்போகிறது ஒரு ஏஐ சகாப்தம். ஸோ ஒர்க் ஃபோர்ஸை ரீபில்ட் பண்ணுறாங்க. யாரெல்லாம் ரிஸ்கான ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா, டு பி ஆனஸ்ட், ரொட்டீன் ஜாப்ஸ் செய்கிறவங்க, ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணாதவங்க, ஏஐ பற்றின விழிப்புணர்வு இல்லாதவங்க, போகிற போக்கில் போவோம் அப்படின்னு நினச்சிட்டு தினம் வேலைக்கு போயிட்டுருக்கவங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக இந்திய இளைஞர்கள் வரும் காலங்களில் ரொம்ப கடினமான சூழலை எதிர்கொள்ளவிருக்காங்க. அரசு வேலையை நோக்கி ஓடினாலும் உங்களுக்கு வேக்கன்சி கம்மி, தேவைப்படுறது 1000 இடமா இருக்கும். ஆனால் அதுக்கு லட்சக்கணக்கான பேர் எக்ஸாம் எழுதுவாங்க. வேற வழியே இல்லாமல் ப்ரைவேட் கம்பெனிஸை நம்பி இருக்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். இதுக்கெல்லாம் என்னதான் தீர்வு? கண்டிப்பாக இது வெறும் ஏஐ. அதனால மனுஷங்களாக எப்பவும் மாறிட முடியாது அப்படிங்கிறது நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ அடிஷ்னல் ஸ்கில்ஸை நம்ம வளர்த்துக்கணும். க்ளவுட் கம்ப்யூட்டிங், ஏஐ பேசிக்ஸ், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், இந்த மாதிரி எதுக்கெல்லாம் டிமாண்ட் அதிகம் இருக்கோ அதையெல்லாம் கற்றுக்கணும். கம்பெனி நமக்கு ட்ரைனிங் கொடுக்கும் அப்படின்னு கனவுலாம் கண்டுட்டு இருக்கக்கூடாது. நாமளே டைம் எடுத்து ட்ரெயின் ஆகணும். யூடியூப்பில் எவ்வளவோ நல்லதை கற்றுக்கிற மாதிரியான விஷயங்கள் கொட்டி கிடக்குது. ஆனால் நம்ம மக்கள் அதையெல்லாம் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ வீட்டில் இருந்தே வெறும் இணையத்தின் மூலமாகவே நிறைய விஷயங்களை நம்மளால் கற்றுக்க முடியும். இல்லை இந்த கோட்டை சாமி தலைகீழாகத்தான் குதிப்பான்ற மாதிரி போனால் டாப் கம்பெனிஸ்க்கு மட்டும்தான் போவேன் அப்படின்னு இல்லாமல் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஸ்டார்ட் அப்ஸ் நிறுவனங்கள்கிட்ட காமிக்கலாம், ஃப்ரீலான்ஸ் பண்ணலாம், இப்படி ஏதாச்சும் வேறு ஏதாவது ட்ரை பண்ணலாம். ஏஐனால ஆபத்து தான், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதை உருவாக்குனதே நாம தான். அப்போ மனுஷங்க அதை விட ஸ்மார்ட் அப்படிங்கிறதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஏஐயை பயன்படுத்தி நம்ம எப்படி அப்டேட் ஆகிக்க முடியும் அப்படின்னு பார்க்கணும். கண்டிப்பாக பணி நீக்கம் அப்படிங்கிறது ஒரு மோசமான விஷயம். ஆனால் அதுதான் வாழ்க்கையோட முடிவா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. நம்மக்கிட்ட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப அது எதுவுமே வீணாகாது அப்படிங்கிறத மறக்கக்கூடாது. முன்னாடிலாம் ஒரே கம்பெனியில் 15-20 வருடங்கள் வேலை செஞ்சால் அவங்க அந்த நிறுவனத்தோட சொத்து மாதிரி. அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகள் இருக்கும். ஆனால் காலம் மாற மாற தேவைகளும் மாறுது. சீனியர்ஸ்க்கு தான் ஆபத்து, நமக்கு இல்லைப்பா அப்படின்னு ஃப்ரெஷர்ஸும் நினச்சிட முடியாது. நம்ம சீனியர்ஸ் பார்த்த விஷயங்கள், கடந்து வந்த பிரச்சனைகளில் 10% கூட ஃப்ரெஷர்ஸ்க்கு அனுபவம் இல்லை. அப்படிங்கும்போது ப்ராப்ளம்ஸை டேக்கிள் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற ஒரு சிக்கல் வரும். ஸோ ஃப்ரெஷர்ஸோ சீனியர்ஸோ நாம் ஏஐ சகாப்தத்துக்கு தயாராகிட்டோமா அப்படிங்கிறது தான் ஒரே கேள்வி. இல்லை அப்படின்னா ஒன்றும் ரொம்ப காலம்லாம் தள்ளி போகலை, இப்போ நினச்சா கூட நம்மளை தயார் பண்ணிக்க முடியும். ஸோ ஏஐ வந்ததால் பணி நீக்க அறிவிப்புகளை ஒரு பனிஷ்மெண்ட்டாக பார்க்காம ஒரு வார்னிங்காக இல்லை ஒரு சிக்னலாக கூட எடுத்துக்கலாம், அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு. மாற்றம் ஒன்று தான் மாறாதது. ஆனால் அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நாமளும் மாறுறோமா அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். தந்தி டிவி பாட்காஸ்ட் பவர்ட் பை இந்தியாஸ் நம்பர் 1 கோல்ட் பையிங் கம்பெனி, Attica Gold Company.